ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த நன்னாளின் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். எங்கள் சபையின் சார்பாக, எங்கள் குடும்பத்தின் சார்பாக, ஆவிக்குரிய மண்டலத்தில் உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஆவிக்குரிய சபைகளிலும் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய குடும்பத்திலும் நீங்கள் இருக்கிற உங்களை நாங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினால நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த வாழ்த்துதல் என்றென்றும் என்றென்றும் இருப்பதாக. ரகசிய வருகை தாமதமானால் உங்களுக்குள்ளும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் உங்கள் சந்ததிகளுக்கும் தொடர்வதாக என்று சொல்லி நான் அறிக்கை செய்கிறேன், தீர்மானிக்கிறேன், நான் கட்டளையிடுகிறேன். அப்படியே நாங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கால வேளை நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம்? கரங்களை தலையில் சொல்லுங்கள். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஏன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கிறது அப்படின்னா, ஒரு உயிர்த்தெழுந்த ஒரு நாளை, உயிர்த்தெழுந்த தேவனை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஆமென், அல்லேலூயா. இதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இந்த உயிர்த்தெழுந்த நாள் ஒரு விசேஷமான நாள். இந்த உயிர்த்தெழுந்த நாள் என்று சொல்லப்படுகிற அந்த நாள் என்பது உலகத்தில் பல நம்பிக்கைகள் இருக்கிறது. உலகத்தில் பல நம்பிக்கைகள் இருக்குது. அந்த நம்புகிற நம்பிக்கைகளுக்குள்ள இறை நம்பிக்கையும் இருக்குது. என்ன இருக்குது? இறை நம்பிக்கையும் இருக்குது. அந்த இறை நம்பிக்கையில் தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி வழிபடுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க. இயற்கையே தெய்வமாக வழிபடுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க. ஜீவனுள்ள தேவனை கண்டடைந்து அந்த தேவனை வழிபடுகிற ஜனங்களாக இருக்கிறாங்க. அப்போது இறை நம்பிக்கை என்பது மனிதர்களுக்குள்ள பொதுவாக காணப்படுகிற ஒரு நம்பிக்கையாகும் அல்லது விசுவாசமாகும். சரி, இப்போது இந்த நம்பிக்கை என்று சொல்லப்படுகிற, இந்த இறை நம்பிக்கை என்று சொல்லப்படுகிற இந்த காரியத்துக்குள்ள கிறிஸ்தவர்கள் ரொம்ப விசேஷித்து காணப்படுகிறார்கள். கடவுள் நம்புகிற நம்பிக்கையில் இந்த நம்பிக்கையை கொடுத்தது யார் என்றால் நம்முடைய தேவன் தான். கடவுளை நம்பி அவரை அண்டி வாழ வேண்டும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் மூலமாக இந்த நம்பிக்கை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் தேவன் கொடுத்தா. நீங்கள் ரோமர் 1:19 வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, தேவனை குறித்து அறியப்படுவது மனுஷருக்குள் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு இருக்கு. அப்போ தேவனை குறித்து அறியப்படுகிற அந்த காரியமானது மனுஷர்களுக்குள்ள எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டோம், என்கிட்ட வந்துடுவாங்க என்று சொல்லி அந்த நம்பிக்கையை தேவன் அந்த மனுஷர்களுக்குள்ள கொடுத்தா. அதனுடைய நம்பிக்கையின்படி, அதனுடைய அடிப்படையின்படி உலகத்தில் எல்லாம் நம்புகிறாங்க. ஆனால் இந்த கிறிஸ்தவருடைய நம்பிக்கை என்பது ரொம்ப விசேஷமானது. என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த கிறிஸ்தவருடைய கடவுள் அல்லது இந்த கிறிஸ்தவருடைய தேவன் அல்லது இந்த கிறிஸ்தவனுடைய இறைவன் ரொம்ப தனித்துவமாக விசேஷமாக காணப்படுகிறார். இது அப்படியே இருக்கட்டும், இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வருவோம். என்ன அப்படின்னா, இந்த நாள் கொண்டாடுகிற இந்த நாள் என்னவென்றால், ஏதோ ஒரு கிறிஸ்து பிறப்பதை பற்றி நம்ம கொண்டாடலை, அல்லது அவர் ஊழியம் செய்ததை பற்றி நாம் கொண்டாடலை, அல்லது ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை அடைகின்றான் அல்லது பாவத்திலிருந்து விடுதலை அடைகின்ற நாள் அதை பற்றி நம்ம கொண்டாடலை, அல்லது 50வது நாள் ஆகிய பெந்தெகோஸ்தே நாள் என்று இருக்குது. உண்மையிலே அதை நம்ம கொண்டாடணும். ஆனால் திருச்சபைகள் என்ன செய்வதில்லை, அந்த பெந்தெகோஸ்தே நாளை கொண்டாடுவதே கிடையாது. அதை பற்றி எந்த ஞானமும் எந்த சிந்தையும் இல்லாமல் திருச்சபைகள், ஆவிக்குரிய திருச்சபையே இருக்குங்க. நான் உள்ளே போகல. அப்போது இப்படிப்பட்ட நாள் கொண்டாடுகிற ஒரு நாளாக இந்த நாள் இல்லை. ஏன்னா இது ஒரு விசேஷமான நாள் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த நாள் என்ன நாள் அப்படின்னா, ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த பெயர் என்னவென்றால் உயிர்த்து எழுந்த நாள் என்று சொல்லப்படுகிறது. அது என்ன உயிர்த்து எழுந்த நாள் அப்படி அப்படின்னா, உயிர்த்து எழுந்த 2 வார்த்தையினுடைய ஒரு சொல்லடக்கம் தான் உயிர்த்தெழுதல் என்று என்ன செய்ய முடியும், நாம் பார்க்க முடியும். ஒருவன் உயிரோடு எழும்பொழுது தான், ஒருவனுக்கு உயிர் வரும்பொழுதுதான் அவன் எழுந்திருப்பான். எழுந்திருக்கிற மகனுக்குள்ள உயிர் இருந்தால் தான் அவனுக்குள்ள செயல்பாடு இருக்கும். கரங்களை வைத்தல்ல சொல்லுங்க. ஆமே, அல்லேலூயா. அப்போ உயிர்த்து எழுதல் என்கிற 2 வார்த்தையினுடைய கலவைதான் உயிர்த்தெழுதல் என்று நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். சரி, அப்போ உயிர்த்து அப்படின்னா
ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எந்த சம்பவம் யாருக்கு எப்படி நடைபெற்றது என்றால் நமக்கெல்லாம் தெரியும். கிறிஸ்தவர்களாகிய நமக்கெல்லாம் நல்லா தெரியும். ஏனென்றால் இந்த தேவன் இந்த பூமிக்கு மனிதனை மீட்க வந்தார். மனிதனை மீட்க வந்தார் என்றால் தம்முடைய ஒரே சொல்லுனாலே மீட்க முடியும். மீட்க முடியுமா? கண்டிப்பாக மீட்க முடியும். இந்த உலகங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த தமிழ் வார்த்தை நான் சொல்கிறேன், உலகங்கள்னு சொல்கிறேன். ஆங்கிலத்தில் ஹெவன்ஸ் என்று இருக்குது. ஆனால் வேதாகம அடிப்படையில் இந்த உலகங்கள் என்று சொல்லப்படுவதை காட்டிலும் யூனிவர்ஸ் என்று சொல்லப்படுகிறது, அல்லது பிரபஞ்சம் என்று பேசப்பட்டிருக்கு குட் நியூஸ் பைபிளில். அப்போ இந்த பிரபஞ்சம் என்றால் இந்த பிரபஞ்சத்தில் காணக்கூடிய, காணக்கூடாத, இதுவரைக்கும் கண்டறியப்படாத, உலகம் தோன்றுவதற்கு முன்பாக இன்னும் என்னெல்லாம் வஸ்து ஏற்கனவே தோன்றப்பட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் இந்த தேவனாகிய கர்த்தர் என்ன செய்து வைத்திருக்கிறார்? எல்லாவற்றையும் படைத்து வைத்திருக்கிறார். அப்போ படைத்த தேவன், இப்படிப்பட்ட வல்லமையின் தேவன், இப்படிப்பட்ட காரியத்தின் தேவன் இவை எல்லாவற்றையும் என்ன செய்தார்? சிருஷ்டித்து இருக்கிறார். அப்போ ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது என்று நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? உயிர்த்து என்று சொல்லுகிற அந்த காரியத்துக்குள்ள ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது நிமித்தமாக தான் உயிர்த்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா அந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுக்குள்ள ஏதோ ஒரு சம்பவம் நடைபெற்று இருக்கப்பட வேண்டும். ஆகையினால தான் அந்த சம்பவத்திலிருந்து மீட்கப்பட, கடன் இருக்கு அப்படின்னா அந்த கடனிலிருந்து ஒரு மனுஷன் மீட்கப்பட வேண்டும் என்றால் அந்த கடனிலிருந்து மீட்கப்படுவதற்காக யாரோ ஒருவர் அந்த கடனை செலுத்தி இருக்க வேண்டும், அல்லது அவனுக்கு செலுத்தத்தக்கதாக பலன் உண்டாகி தன்னுடைய கையின் பிரயாசத்தினால அந்த கடனை செலுத்தி என்று வரும்பொழுது, அப்பாடா இந்த கடனிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன், இந்த கடனிலிருந்து நான் பிழைத்து கொண்டேன், இந்த கடனிலிருந்து நான் வெளிவந்து விட்டேன் என்று சொல்ல முடியும். இங்கே உயிர்த்து அப்படின்னா ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு என்று சொல்லப்படுகிற அந்த காரியமானது மனுஷனுக்குள்ள இதை நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த உலகங்களை உண்டாக்கி இந்த உலகங்களை எல்லாம் படைத்து மனுஷனை படைத்தார். மனுஷன் தேவன் எதிர்பார்த்திருக்கின்ற செயல்பாடுகள் அவனுக்குள்ள இல்லை. நான் அது உங்களுக்கு சின்னதாக ஒரு பிரீஃப் கொடுக்குறேன். என்னன்னா, இந்த பூமியில் வாழ்கின்ற அல்லது இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்ட நிலையில் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆதாம முத அவர் டிசைன் பண்ணி வடிவமைத்து படைத்தார். அப்படின்னா இந்த பூமியை பரலோகம் போல மாற்றுவதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியை அவன் கையில் கொடுத்து அவனை படைத்தார். பரலோகம் எப்படி இருக்கோ அதுபோல் நீ என்ன செய்ய, இந்த பூலோகத்தை மாற்று அப்படிங்கிறதுக்காக உன் எண்ணத்தின்படி, உன் சிந்தையின்படி, உன்னுடைய அறிவின்படி இந்த பூமியை பரலோகத்தின்படி எப்படி மாற்றணுமோ அதுபோல் மாற்று, அல்லது பரலோகத்துக்கு ஒத்ததாக நீ மாற்று என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் இந்த பரலோகத்தை மாற்றத்தக்கதாக இந்த பூமியை அந்த மகனுடைய கையில், இந்த ஆதாமுடைய கையில் அவர் கொடுத்தார். கொடுக்கப்பட்ட நிலையில் அவன் என்ன செய்தான்? வஞ்சிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து போயிட்டான். இந்த பாவத்தில் மீட்கப்பட வேண்டும். ஆகவே இந்த பாவம் எதை பிறப்பிக்கிறது என்றால் மரணத்தை பிறப்பிக்கின்றது. என்ன செய்யுது? மரணத்தை பிறப்பிக்கிறது. நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் பாருங்களேன். ரோமர் 6:23. ரோமர் 6:23 வாசிங்களேன். பாவத்தின் சம்பளம் மரணம். அதாவது இந்த பாவமானது அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னா மரணத்தை பிறப்பிக்கிறது. இந்த மரணம் என்று சொல்லப்படுகிற இந்த காரியமானது மனுஷனுக்குள்ள நிகழ்ந்து விட்டது, ஏற்கனவே நடைபெற்று விட்டது. இந்த மரணத்திலிருந்து மனுஷனை மீட்கணும்னா இந்த மரணத்திலிருந்து மீட்பதற்காக மனுஷனே தன் மரணத்தை மீட்பதற்காக தான் மரிக்க முடியாது, அல்லது ஒரு மனுஷனுடைய மரணத்தை மீட்பதற்காக அல்லது அந்த மனுஷனுடைய மரணத்திலிருந்து அவனை விடுவிப்பதற்காக அவனுடைய தாய் தகப்பனோ அவனுடைய சகோதரனோ அவனுடைய உறவினர்களோ அவனுடைய நண்பர்களோ 100% மீட்க முடியாது. அப்போ மீட்க முடியாது என்ற நிலை எல்லாருக்குள்ளே இருக்குது. ஏன் எல்லாருக்குள்ளே இருக்குன்னா எல்லாரும் பாவம் செய்திருக்கிறாங்க. பாவம்
எல்லாரும் வேதம் சொல்லுகிறது நீதிமான் ஒருவன் ஆகிலும் இல்லை. வாசிங்க ரோமர் 3:10 வாசிங்களே. அந்தபடியே நீதிமான் ஒருவன் ஆகிலும் இல்லை. அப்ப நீதிமான் என்றா பரிசுத்தவானா, பரிசுத்தம் இல்லாம பாவம் இல்லாம பரிசுத்தவானாய் வாழ்கிற ஜனத்தினாலதான் அல்லது வாழ்கின்ற ஒரு மனுஷன் நிமித்தமாக தான் என்ன செய்ய முடியும்? இன்னொருத்தனுக்காக மரிக்க முடியும். அவனே பாவத்தில் இருக்கான், அவனே அநீதிமானா இருக்கிறான். இந்த பூமியில இருக்கிற எல்லாரும், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த எல்லா பிள்ளைகளும் எப்படி இருக்கிறாங்க? நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்கிற நிலையில, பாவத்து நிலையில இருக்கிறாங்க. ஆகவே மரணம் அவர்களை ஆண்டு கொண்டது. அப்போ மரணத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் எந்த விலங்கோ பறவையோ அல்லது எந்த மனிதனோ மனுஷனை மீட்பதற்காக வர முடியவே இல்லைங்க. என்ன செய்யல? மனுஷனை மீட்க வர முடியவில்லை. ஏன் மனுஷனை மீட்கணும்? எதனால மனுஷனை மீட்கிறது? பாவத்திலிருந்து அவனை விடுதலை செஞ்சுட்டா மரணம் அவனுக்கு சம்பவியாது. மரணம் அவனுக்கு சம்பவிக்கிறது என்றால் அவன் பாவத்தில் என்ன செய்திருக்கிறான்? வாழ்ந்து கொண்டிருந்தான். அதனால பாவம் அவனுக்கு, ஆகையினால மரணம் அவனுக்கு சம்பவித்தது. அப்போ மரணத்தை வெல்ல வேண்டும் அப்படி என்றால் பாவத்தை அவன் வெல்ல வேண்டும். பாவத்தை வெல்லுவதற்கு மரணம் அவனுக்கு சம்பவியாது இருக்கத்தக்கதாக அவன் நீதிமானாய் காணப்பட வேண்டும். ஆனால் நீதிமானாய் இருக்க முடியுமா? இருக்கிறானா? இல்லை. ரொம்ப அற்புதமான ஒரு செயல். அப்போ ஒரு மனுஷன் மரிக்கணும். எதுக்கு மரிக்கணும்? அவன் செய்த பாவத்திற்காக அவன் மரித்து அந்த மரணத்தை ஜெயிக்கணும். அவன் மரித்து அவனுடைய பாவத்தை ஜெயிப்பதற்கு அவனுக்கு பலன் இல்லை, சத்துவம் இல்லை, வல்லமை இல்லை. ஏன்னா அவன் பாவியா இருக்கிறான். இப்ப பாவமான நிலையில இருக்கிற மனுஷன் மரித்தான்னா அந்த பாவத்திலிருந்து அல்லது அந்த மரணத்திலிருந்து அவன் விடுபடவே முடியாது. ஒரு மரித்தான்னா அதோட முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். மறுபடியும் அவனால் என்ன செய்ய முடியாது? பூமிக்கு வர முடியாது, பூமியில அவன் வாழ முடியாது. அவ்வளவு கொடூரம் இந்த மரணமானது. ஆகையினாலதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனும் எதற்கு பயப்படுகிறார்களோ இல்லையோ, முதலாவதாக கடவுளுக்கு பயப்படுவான், இரண்டாவதாக தனக்கு நேரிடுகிற மரணத்தை பார்த்து பயப்படுவான். என்ன செய்கிறான்? முதலாவதாக கடவுளை பார்த்து பயப்படுவான், இரண்டாவதாக தனக்கு நேரிடுகிற மரணத்தை பார்த்து அவன் பயந்தே தான் ஆகும். எந்த மனிதனாவது மரணத்தை பார்த்து பயப்பட முடியுமா? பயப்படாமல் இருக்க முடியுமா என்று கேட்டு பாருங்க, முடியாது. திடீர்னு ஒரு பாம்பை பார்த்தா ஓடுறான். ஏன் பாம்பை பார்த்தா ஓடுறான்? பாம்பு வந்து ஏதோ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு கிஸ் கொடுத்துட்டு போதா? இல்லை. பாம்புக்கு என்ன இருக்கு? மனிதனை கொல்லத்தக்கதாக தலையில விஷம் இருக்கு. அந்த விஷம் இந்த பாம்புக்கு இருக்குன்னு சொல்லி பாம்பை பார்த்து பயப்படுறான். பாம்பை பார்த்து பயப்படல, பாம்புக்குள்ள விஷம் என்னை கொன்னுடும். ஆகவே இந்த கொல்லக்கூட தன்மை இதுக்குள்ள இருக்கிறதுனால மரணத்தை பார்த்து பயப்படுறதுனால தான் பாம்பை பார்த்து பயப்படுறாங்க. இப்போ புழு இருக்கு, மீன் பிடிக்கிறதுக்காக புழு எடுக்கிறான், புழுவை தொட்டா செத்துருவான் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தால் புழுவை தொடுவானா? தொட மாட்டான். ஏன்? மரண பயம். புழு ஒன்றும் செய்யாது, கண்ணில் கடிக்காது, கையை தொட்டா கையிலே நெளியும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆகவே புழுவை சின்ன பிள்ளை முதற்கொண்டு கையில் எடுத்து விளையாடும். பெரியவங்க என்ன செய்கிறாங்க? வச்சுக்கிறாங்க. சில பேர் அருவருப்பாக இருக்கும், ஆனால் அதை தாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. புழு தானே அப்படின்ட்டு என்ன செய்யணும்? அடுப்பு கடந்து போயிடுவாங்க. ஆனால் கொடிய விஷப்பாம்பு அப்படின்னா விஷப்பாம்பு தானே அப்படின்னு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பாம்பு தலையில் இருக்கக்கூடிய விஷமானது மரணத்தை பிறப்பிக்கிறது. ஆகவே இது கடிச்சால் எனக்கு மரணம் சம்பவிக்கும் என்று சொல்லி விஷத்துக்காக, பாம்புக்காக பயப்படல, அதில் பிறப்பிக்கக்கூடிய மரணத்தை கண்டுதான் அவன் பயப்படுறான். சரி, அப்போ இந்த மரண பயத்திலிருந்து அவனை விடுதலை செய்யணும் அப்படின்னா தனக்காக அவன் மரிக்க முடியாது. அவனுக்காக அவனுடைய சகோதரரோ, தாய் தகப்பனோ, உறவினர்களோ, நண்பர்களோ அல்லது அவனை நன்கு அறிந்த இருக்கக்கூடிய கீழே வேலை செய்யக்கூடிய அல்ல மேலதிக வேலை செய்யக்கூடிய யாரோ ஒரு நல்லெண்ணத்தோடு மரிப்பார்கள்னா மரிக்க முடியாது. ஏன்னா அவர்களும் பாவியான நிலையில இருக்கார். அப்போ இந்த தேவன் வானத்தையும் பூமி அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் இந்த பூமிக்கு என்ன செய்கிறார்? வருகிறார். எதற்கு வருகிறார்?
மரணத்திலிருந்து இவர்களை விடுதலை செய்ய வேண்டும். பாவத்திலிருந்து இவர்களை விடுதலை செய்தால் மரணம் இவர்களை ஆண்டு கொள்ள முடியாது. மரணத்திலிருந்து பாவத்திலிருந்து இவர்களை விடுதலை செய்தாலே மரணத்திலிருந்து இவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்ற நிலையில தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வந்து மரணித்தார். மரணித்த தேவன் அதே மரணத்தோடு இருந்து இருப்பாரானால், அல்லது மரணித்து அப்படியே இன்று வரைக்கும் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் மரித்தவர், இன்றும் மரித்த நிலையிலேயே அவருடைய கல்லறை அதே இடத்திலேயே எலும்புக்கூடோடு இருக்குமானால், இந்த மரித்த தேவனை நாம் கொண்டாடுவது என்பது ஒரு வீணான ஒரு செயல். நம்ம பாடணும், மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா என்று சொல்லி. மன்னன் இயேசு ஜீவிக்கின்றார் அல்லேலூயா. அப்போ மரித்த இயேசு என்ன செய்தார்? உயிர்த்து எழ வேண்டும். Where there is death, there is resurrection என்று சொல்வாங்க. எங்கே மரணம் சம்பவித்ததோ அங்கே உயிர்த்தெழுதல் என்ற ஒரு சம்பவம் நடந்தேறப்பட வேண்டும் என்று என்ன சொல்றாங்க? நல்ல ஆங்கில பழமொழி சொல்லப்பட்டிருக்கு. Where there is death, there is resurrection என்று சொல்வாங்க. அப்போ எந்த மனுஷனுக்கு வியாதியோடு இருக்கிறானோ அந்த மனுஷனுக்கு தான் மருந்து. எந்த மனுஷன் கண் பார்வை இல்லாமல் இருக்கிறானோ அவனுக்கு தான் கண் பார்வை. எந்த மனுஷனுக்கு காது கேளாமல் இருக்கிறதோ அந்த மனுஷனுக்கு தான் காது கேட்கக்கூடிய அந்த திறன். எந்த மனுஷன் வாய் பேச முடியாது இருக்கிறானோ அந்த மனுஷனுக்கு தான் வாய் பேசக்கூடிய ஒரு திறன் தேவை, இல்லையா? ஐயா, உனக்கு கண்ணு நல்லா தெரியணும், உனக்காக நல்லா ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு கல் இப்போ தான் நல்லா தாங்க தெரியுது, ஒன்றும் தேவையில்லைங்கன்ட்டு போயிடுவான். காது உனக்காக காது கேட்காததுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், நல்லா கேட்குதுங்க, ஏங்க வேற யாராவது காது கேட்குறவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணுங்க, என்ன செய்வான்? சொல்லிடுவான். அப்போது எந்த இடத்துல, எந்த நிமிஷத்தில், எந்த காலத்தில், எந்த மனுஷனுக்கு எது தேவையோ அந்த தேவைக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில காரியத்தை நடப்பிக்கும்படி செய்தார். அந்த காரியம் என்னவென்றால், மரித்த மனுஷனை உயிரோடு எழுப்ப வேண்டும். அதற்காக நம்முடைய தேவன் இந்த பூமியில மரித்தார். மரணம் சம்பவித்ததா? சம்பவித்தது. அப்போ வேர் தேர் இஸ் டெத், அப்போ இயேசுவுக்கு இந்த மரணமானது சம்பவித்தது. இப்போ உயிர்த்தெழப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு வர வேண்டும். அவர் உயிர்த்தெழப்பட நிகழ்வு நடந்தால்தான் நாமும் உயிர்த்தெழப்பட வேண்டிய நிகழ்வுல நாமும் அதில் கடந்து போவோம் என்பதில் மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த தேவனாகிய கர்த்தர் மரித்தார். மரித்த பிறகு அவர் உயிர்த்தார் என்றால் நாமும் இந்த பூமியில நாமும் தாயின் வயிற்றிலிருந்து வரும்பொழுதே உயிரோடு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் தாயின் வயிற்றில் நான் உருவாகும் போதே எப்படிப்பட்ட நிலையில நான் உருவாகி இருந்தேன்னா, செத்து மரித்து ஒரு மரணம் எனக்கு சம்பவித்த நிலையில தான் என்னுடைய கருவானது என்ன செய்தது? தாயின் வயிற்றில் உருவானது. மரித்த நிலையில தான் என்னுடைய அவயவங்கள் தாயின் வயிற்றில் என்ன செய்தது? டெவலப் ஆனுச்சு. என்னுடைய மரித்த நிலையில தான் என் கைகள், என் கால்கள் என்ன செய்தது? வளர்ந்தது. மரித்த நிலையில தான் என்னுடைய மூளை, என்னுடைய பார்க்கும் திறன், என்னுடைய கேட்கும் திறன், என்னுடைய பேசும் திறன், மரித்த நிலையில தான் எல்லாம் தாயின் கருவில் டெவலப் ஆச்சு. மரித்த நிலையில தான் என்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அவயவங்களும், எல்லா இன்டர்னல் ஆர்கனும் மரித்த நிலையில தான் என்னுடைய தாயின் வயிற்றில் உருவானது. அப்ப நான் தாயின் வயிற்றில் எப்படி இருந்தேன்? செத்து இருந்தேன். என்ன இருந்தேன்? செத்து இருந்தேன். உயிரா இருந்துச்சு. தாயின் வயிற்றில் சின்ன வயசுல இருக்கும் பொழுது தாயின் வயிற்றில் என்ன செய்ய? கை காலெல்லாம் ஆட்டி என்ன செய்ய? தாயின் வயிற்றில் அப்படியே முட்டி மோதிக்கிட்டு இருந்தேன். ஆனால் செத்துடுது. ஆனால் செத்தே இருந்தேன். கை காலெல்லாம் ஆடிச்சு, ஆனால் எப்படி இருக்கு? செத்த நிலையில் என்னுடைய கை காலெல்லாம் தாயின் வயிற்றில் அது அசைந்து கொண்டிருந்தது. பிறந்த பொழுதும் தாயின் வயிற்றில் செத்து தான் பிறந்தேன். எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க, எல்லாரும் சாக்லேட் கொடுத்தாங்க, எல்லாரும் இது பண்ணாங்க என்று பிறந்த குழந்தைக்காக சொல்லுவாங்க. எனக்கு பையன் பிறந்திருக்கான், எனக்கு பொண்ணு பிறந்திருக்கா, பையனே இல்லை,
எனக்கு பையன் பிறந்திருக்கான், பொண்ணே இல்லை, எனக்கு பொண்ணு பிறந்திருக்கா, எனக்கு குழந்தையே இல்லை, ஏதோ ஒரு குழந்தை எனக்கு பிறந்திருக்கு, குதூகலிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. ஆனால் அந்த குழந்தையுடைய நிலைமை என்னவென்றால் மரித்து பிறந்திருக்குது, அந்த மரணம் அதற்கு சம்பவித்திருக்கிறது. அப்படி என்றால் ஒரு செய்தியை அந்த பிள்ளை பிறந்த அந்த பிள்ளையானது தெரிவிக்குது. என்னன்னா, பிறந்தவொன்னே அழுகுது. பிறந்தவொன்னே நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஐயோ நான் பிறந்திருக்கிறேன், நான் உயிரா இருக்கிறேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நான் உயிரா இல்ல, செத்து பிறந்திருக்கிறேன். எனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார், எனக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார். என்னை ரட்சிக்கும்படி, மீட்கும்படி, நான் உயிரடையும்படி, இந்த அடையத்தக்கதாக பலன் அவருக்குள்ள இருக்கு. அவர் உயிர்த்தெழுந்தார், அவரை போல நானும் உயிர்த்தெழப்படல. தேவனாகிய கர்த்தர் என்னை உயிர்த்தெழ பண்ண, இந்த மரித்த நிலையிலிருந்து என்னை விடுவிக்க அவர் ஒருவர் மாத்திரமே இருக்கிறார் என்று சொல்லி அழுகிறதாக தான் நான் பார்க்கிறேன். என்ன செய்கிறேன்? அழுகிறதாக பார்க்கிறேன். அப்போ உயிர்த்தெழ விட்டால் இன்றைக்கு நான் என்ன எப்படி இருப்பேன்? பாவத்திலே அப்படியே இருப்பேங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழாவிட்டால் நான் பாவத்தில் அப்படியே மரித்து தான் இருந்திருப்பேன். ஏன்னா விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு அவருக்குள்ள பலன் இல்லை. ஆகையினால பலன் இல்லாத அவர் எனக்கு எப்படி பலன் செய்ய முடியும்? செய்ய முடியுமா? முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது 1 கொரிந்தியர் 15 வாசி பார்த்தீங்க அப்படின்னா 1 கொரிந்தியர் 15 51 52 53 54 55 வரைக்கும் நீங்க வாசி பார்த்தீங்க அப்படின்னா மரணத்தை பற்றியும் மரணத்தினுடைய தன்மையை பற்றியும் அவனுடைய அந்த மரணத்தினுடைய பொல்லாத வல்லமை பற்றி பேசப்பட்டிருக்கு. ஆகையினாலதான் மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி அவருக்கு பேசப்பட்ட அதே வார்த்தை நமக்கும் பேசப்பட்டிருக்குங்க. வாசிங்க 1 கொரிந்தியர் 15. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. நான் அதை உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. இப்போ மரணமே உன் கூர் எங்கே அப்படின்னா, மரணமானது இருபுற கருக்குள்ள பட்டயம் போல ஒவ்வொருவரையும் வீழ்த்தி கொண்டிருக்கு, வீழ்த்தி விட்டது. தாயின் கருவிலேயே வீழ்த்திருச்சுங்க. the sharpest sword of death அப்படிங்கிறாங்க. எல்லாரையும் வெட்டி வீழ்த்தி அப்படியே சாச்சுக்கிட்டே இருக்கு. அவர்கள் தாயின் வயிற்றில் உருவாகும் போதே அது அந்த பட்டயத்தில், அந்த பட்டயத்தினுடைய கூர்ல எந்த மனுஷனும் தப்பிக்கவில்லை, எந்த மனுஷனும் என்ன செய்ய விடுவிக்கப்பட முடியவில்லை. அந்த மரணத்தின் பட்டயத்திலிருந்து யாரும் விடுதலை செய்ய முடியாது. எல்லாரும் வெட்டுண்டு மரித்து தான் வந்திருக்கிறான். தாயின் வயிற்றில் வெட்டுண்டு மரித்தே பிறந்திருக்கிறான். ஆகையினாலதான் மரணமே உன் கூர் எங்க, உன்னுடைய பலன் எங்க அப்படிங்கிறார். வாசிங்க. ஹலோ. பாதாளமே உன் ஜெயம் எங்கே. பாதாளம் என்பது பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்காக தேவன் நியமிக்கப்பட்டது. அங்கே உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் அழைத்து செல்வதற்காக பாதாளம் மரணத்தின் மூலமாக ஜெயித்து மனிதனுடைய ஆவியை எடுத்து போகத்தக்கதாக மரணத்தின் மூலமாக, பாவத்தின் மூலமாக, மரணத்தின் மூலமாக எல்லாவற்றையும் ஜெயம் பெற்று வச்சிருக்கு. மரிக்கிற மனுஷன் ஏற்கனவே மரிச்சுட்டான், மரிச்சுதான் பிறந்திருக்கிறான். இப்ப சரீரத்தில் என்ன செய்யறான்? மரிக்கிறான். மரித்த உடனே பாதாளம் அந்த மரித்த மனுஷனுடைய ஆவியை எடுத்து போகும்படியாக ஒரு ஜெயம் அதுக்கு உண்டாகுது. என்ன உண்டாகுது? ஜெயம். தாயின் வயிற்றிலேயே மரித்து பிறந்த அவன் இந்த பூமியில 30 வயசு, 2 வயசு அல்லது 10 வயசு, 20 வயசு, 30 வயசு, 40 வயசு, 80 வயசு, 90 வயசுன்னு வாழ்றான். எந்தெந்த வயசுல எந்தெந்த மனுஷன் சாகுறானோ, பாவத்தில் சாகுறானோ, பாதாளம் ஜெயம் பெறுகிறது. என்ன செய்கிறது? பாதாளம் ஜெயம் பெறுகிறது. இப்போ மரணம் அதனுடைய கூர்,
அதனுடைய ஷார்ப்னஸ் என்ன செய்யப்பட்டது? பிடுங்கப்பட்டது. மரணத்தினுடைய பட்டயம் உருவப்பட்டது, உருவி எடுக்கப்பட்டு விட்டது. பாதாளம் ஜெயத்தை என்ன செய்து விட்டது? மறந்து விட்டது அல்லது இழந்து விட்டது. எந்த மனுஷன் இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை அவனுக்கு தேவன் கொடுக்கிறாரோ, கொடுத்து அவனை மீட்கிறாரோ, அப்பொழுது பாதாளம் ஜெயம் அவனில் செயல்பட முடியாது முடியாது முடியாது. எபேசியர் 1:19 வாசிங்களேன். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பிதாவினுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய விசுவாசிகளிடத்தில் காண்பிக்கும் பிதாவினுடைய வல்லமையின் மகா மேன்மையை, மகத்துவத்தை நீங்க அறியணும் அப்படிங்கிறார். போதும், என்ன கவனிங்க. இப்போ மரணத்தின் கூற தேவநாயகத்தை முறியடிக்கணும், பாதாளம் ஜெயிக்க கூடாது, தேவன் ஜெயிக்கணும், அவருடைய ராஜ்யம் ஜெயிக்கணும், அப்ப ஜீவன் ஜெயிக்கணும், ஜீவன் பலன் கொள்ளணும். மரணத்திற்கு எதிராக ஜீவன் என்ன செய்யணும்? சண்டையிடணும். மரணத்தின் கூருக்கு எதிராக ஜீவனின் கூர் என்ன செய்யப்பட வேண்டும்? அங்கே பேலன்ஸ் செய்ய வேண்டும். பாதாளம் ஜெயித்துட்டு இருக்கு, அவருடைய ராஜ்யம் ஜெயிக்கணும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்காக அவனுடைய பாவத்தை அவர் சுமந்து அவர் மரித்தார். இப்போ மரித்த இயேசு எங்க போயிட்டாரு? எங்க போயிட்டாரு? பாதாளத்துக்கு போயிட்டாரு. இவன் பாதாளம் போகக்கூடாதுன்னு என்ன செய்யறாரு? அவர் போனார். இப்போ பாதாளம் போயிட்டாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடி நான் 3ஆம் நாள்ல உயிர் தழுவேன் அப்படின்னாரு. யோனா நாட்களில் நடந்தது போல நடக்கும் அப்படின்னாரு. என்ன யோனா நாட்கள் நடந்தது? யோனா மீனின் வயிற்றில் 3 நாள் அவன் இருந்தான். அதுபோல இந்த பூமியாக வயிற்றில் நானும் 3 நாள் இந்த பாதாளத்தில் இருப்பேன்னு நல்ல லிட்டரலா தெளிவா பேசினார். இப்போ பாதாளத்துக்கு மனுஷன் போற இடத்துக்கு அவர் போய் இவன் என்னென்னலாம் வாதிக்கப்படணுமோ அதெல்லாம் வாதிக்கப்பட்டார். ரொம்ப ஆழமாக சொல்லப்பட்டிருக்கு. என்றாலும் இது தளமல்ல, அதுக்கான ஒரு காரியம் அல்ல. ஆகவே நான் சீக்கிரமாக முடிக்கணும், நிறைய பேச வேண்டியிருக்கு. ஆகவே நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். அப்போது இந்த தேவன் மனுஷன் பட வேண்டியதெல்லாம் அவர் படுவதற்காக உள்ளே போனார். போய் எல்லாம் பட்டுட்டார். பட்ட உடனே தாம் சொன்னபடியே உயிர் தள்ளினார். வாசிங்க மத்தேயு 28:6 வாசிங்களேன். மத்தேயு 28:6 வாசிங்க. அவர் இங்கே இல்லை, என்னபடியே தாம் சொன்னாரு, நான் 3ஆம் நாளில உயிர்த்து எழுவேன் அப்படின்னாரு. அவர் சொன்னபடியே எழுந்திருக்கணும். ஆகவே இவரை எழுப்புவதற்கு இந்த மரணத்திலிருந்து, இந்த பாதாளத்திலிருந்து இயேசுவை உயிரோடு எழுப்புவதற்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய பலத்த வல்லமையை செயல்படுத்தினார். என்ன செய்தார்? செயல்படுத்தினார். இது எப்படி செயல்படுத்தினாரோ அதுபோல இதையும் செயல்படுத்துறார். இப்போ உதாரணத்துக்கு ஆண்டவராகிய கர்த்தர், மோசே மரித்து போயிட்டான். அடுத்த லீடர் யாரு? யோசுவா. இந்த யோசுவாவை பார்த்து தேவன் சொல்றாரு, நான் உன்னோட இருக்கிறேன் தம்பி, பயப்படாத, எல்லாம் சுமூகமா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் மோசையோட இருந்தது போல உன்னோட இருப்பேன் அப்படிங்கிறார். ஏன்னா மோசையோட இருந்ததை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தாங்க. மோசைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த யோசுவாவும் மோசையோடு நின்று பார்த்தான், அருகில் நின்று பார்த்தான். அப்போ மோசையோடு நான் இருந்தது போல என்று யோசுவாவுக்கு சொல்லும் பொழுது, மோசையோடு எப்படி இருந்தாரோ அதுபோல என்னோடய இருப்பாருன்னு சொல்லி இவன் நம்பத்தக்கதாக தேவநாயகர்த்தர் நான் மோசையோடு இருந்தது போல ஒரு விளக்கத்தை, ஏற்கனவே இருந்த ஒரு அனுபவத்தை இந்த யோசுவாவுக்கு சொன்னது போல ஆண்டவராகிய கர்த்தர் இங்கே விஷயத்தை தெல்ல தெளிவா பேசுறாரு. என்னன்னா, நீங்க இந்த பூமியில எப்படி மீட்கப்பட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மீட்கும்படியாக பிதாவாகிய தேவன் பலத்த சத்துவத்தை எப்படி பயன்படுத்தினாரோ
அதுபோல நீங்களும் என்ன செய்யப்பட்டீங்க? உயிர்த்தெழ பண்ணப்பட்டீங்க. ஒரு தகவலை சொல்கிறேன். நாம் அநேகராய் நாம் ரட்சிக்கப்பட்ட நிலையில், இயேசுனுடைய ரத்தம் கழுவப்பட்ட நிலையில், பாவம் அறிக்கை செய்யப்பட்டு இயேசுனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நிலையில், ஆவிக்குரிய நிலையில் நாம் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம். உட்கார்ந்துருக்கோமா? கரங்களை தள்ள சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. நாம் உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையானது எனக்குள்ள இயேசு எப்படி உயிர்த்தெழுந்த வல்லமையை அவருக்கு பிரயோகித்தாரோ, பயன்படுத்தினாரோ, அதுபோல எனக்கும் பயன்படுத்தினார் என்று வேத வல்லுநர் சொல்றது மாத்திரமல்ல, இங்கே விளக்கப்பட்டிருக்கு. சரி, இதை என்ன செய்கிறோம்? அப்படியே வச்சுக்குவோம். ஒரு விஷயத்துக்காக போயிட்டு வரேன். என்னன்னா, நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி, இந்த இயேசுவை உயிரோடு எழுப்பத்தக்கதாக அவரிடத்தில் பயங்கர வல்லமையை செலுத்தின அதே வல்லமையை கொண்டு உங்களுக்குள்ள இயேசுவுக்கு என்ன செலுத்தினாரோ அதுபோல செலுத்தி நீங்க மீட்கப்பட்டீங்க. இதுதான் வேதாகமம் நமக்கு கற்பிக்கின்ற மிகப்பெரிய அனுபவம், பாடம். அது இந்த அனுபவமானது, இந்த வல்லமையானது, வரலாற்று அறிஞர்கள், வேத வல்லுநர்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இயேசுவிட ஆவியை மீட்கும்படி தேவனாகிய கர்த்தர் பலத்த வல்லமையுடைய சத்துவத்தை பயன்படுத்தினது போல உங்களுக்கு பயன்படுத்தினார் இல்லையா? இந்த பயன்படுத்தப்பட்ட வல்லமையானது எதற்கு ஒப்பமையா இருக்கின்றால், இந்த அண்ட சராசரங்களையும், அதாவது இந்த பிரபஞ்சத்தை, பிரபஞ்சம்னா இந்த பூமி அல்ல, சூரியன் அல்ல, சூரிய குடும்பம் அல்ல, மில்கிவே கேலக்சி, இன்னும் அதுக்குள்ள என்னென்னலாம் சத்துவங்கள், இன்னும் என்னென்னலாம் பொருட்கள், இன்னும் என்னென்னலாம் அதற்கான மகிமைகள் இருக்கிறதோ, அந்த மகிமையை காட்டிலும், அதே மகிமையை காட்டிலும் பலத்த வல்லமை உங்களுக்கு செலுத்தப்பட்டது என்று சொல்றாங்க. உயிர்த்தெழுந்த வல்லமையை உங்களுக்குள்ள செலுத்தி ஆண்டவராய் கர்த்தர் உங்களை மீட்டார் இல்லையா? இந்த மீட்கப்பட்ட இந்த மீட்குதலுடைய வல்லமை இந்த பிரபஞ்சத்தை, அண்ட சராசரங்களை, காணக்கூடியதும் காணக்கூடாதுமான மில்கி வே கேலக்சி என்னென்னவெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் படைக்கிற காரியமானது உங்களை படைத்த காரியத்தின் வல்லமைக்கு 1% கூட இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எவ்வளவு வல்லமை நீங்க செறிவூட்டப்பட்டு இருக்கிறீங்க, எவ்வளவு வல்லமையை நீங்க அடைந்து இருக்கிறீங்க என்பதை பாருங்க. எவ்வளோ ஆச்சரியமான ஒரு செயல். இப்போ மறுபடியும் அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ளே போவோம். அப்போ இந்த உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படும் பொழுது இந்த மனுஷனுக்குள்ள நடைபெற்று ஆக வேண்டிய கட்டாயத்தில் ஒவ்வொரு மனுஷனும் இருக்கிறாங்க. இது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். இந்த உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை வேதாகமத்தில் முதல்ல உயிர்த்தெழ பண்ணப்பட்ட ஒரு நிகழ்வு உங்களுக்கு தெரியுமா? எந்த இடத்துல உயிர்த்தெழ பண்ணப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்கு? முதல்ல உயிர்த்தெழ பண்ணப்பட்டது முதல்ல ஹோல் பைபிளில் முதல்ல ஒரு உயிர்த்தெழுதல் நடைபெற்றது. முதல்ல ஒரு உயிர்த்தெழுதல் நடைபெற்றது. எங்க நடைபெற்றது, எப்படி நடைபெற்றது என்று சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் தரேன். எக்ஸலண்ட். அதுதான். ஓடி வாங்க, 1000 ரூபாய் வாங்கிக்கிங்க. இங்கே வா. இந்த 1000 ரூபாய் இந்த பையனுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ சொன்னால், எலியா அந்த சாரிபாத் அந்த விதவின் வீட்டில் போய் என்ன செய்தா? அங்கே பிள்ளை உயிரோடு எழுப்பப்பட்ட அந்த நிகழ்வு என்று சொல்லி சொன்னால், இந்த 1000 ரூபாய் இந்த பையனுக்கு கொடுக்குறேன். எல்லாம் கரங்களை தட்டுவோம். ஆமென், அல்லேலூயா. என்ன உண்டாச்சு? உயிர்த்தெழ பண்ணப்படுகிற முதல் சம்பவம். சரி, இரண்டாவது உயிர்த்தெழ பண்ண சம்பவம் நடந்தது. மூன்றாவது நடந்தது. இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தது. எங்கொன்றோ, ஏதொன்றோ, எப்படியோ என்று நடந்தது. ரெண்டாவது எங்க நடந்தது அப்படின்னா, ரெண்டாவது தெரியுமா?
ரெண்டாவது சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் கேட்குறேன். சரி, நான் சொல்கிறேன். எலிசா என்ன செய்வான் அப்படின்னா, இந்த சூனமித்தியால் அந்த வீட்டில் தங்குவது அவனுக்கு வழக்கம். அந்த மகன் மரித்து போயிடுவான், அந்த சூனமித்தியாளுடைய மகன் மரித்து போயிடுவான். உடனே இவன் என்ன செய்வான் அப்படின்னா, சூனமித்தியால் மேல் வீட்டில் அந்த பிள்ளையை கடத்தி வைத்திருப்பா. இவன் எலிசா போய் கண்ணோடு கண்ணும் வாயோடு வாயும் கையோடு கையும் வைத்து அவன் மேலே என்ன செய்வான், படுப்பான். படுத்த பிறகு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, நான் அங்கே உயிர்த்தான் என்று தான் இருக்கு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அனல் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கே 2 ராஜாக்களின் புத்தகம் 4:34 இங்கே சொல்லப்பட்டிருக்கு வேக்ஸ்டு வார்ம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் வேக்ஸ் வார்ம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூனமித்தியாளர் வீட்டில் தம்பி 1000 ரூபா வாங்கிட்டு போன அதனுடைய வேத பகுதி 1 ராஜாக்களின் புத்தகம் 17:22 சாரிபாத் விதவை அவருடைய பிள்ளை செத்து போயிருப்பா. அதை என்ன செய்வான், உயிரோடு மீட்டு கொண்டு வருவான். அது சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு அனல், அவன் உயிர்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன செய்திருக்கு, உயிர்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்கே ஹி ரிசீவ்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹி ரிசீவ்டு பிரெத் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹி ரிசீவ்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. 1 ராஜாக்களின் புத்தகம் 17:22 ஹி ரிசீவ்டுன்னு இருக்கு. இந்த சூனேமித்தியால் லாசரு 2 ராஜாக்களின் புத்தகம் 4:32 வேக்ஸ்டு வார்ம் அனல் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வேக்ஸ்டு வார்முக்கு ஷமாம் என்று சொல்லப்படுகிற எபிரேய வார்த்தையும் இந்த 2 ராஜாக்களின் புத்தகம் 17:22 இங்கே தான் சவாக் என்று சொல்லப்படுகிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த சவாக் என்று சொல்லப்படுகிற வார்த்தை உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பமையாக இருக்க ஒழிய உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படலை. உயிர்ப்பித்தது, உயிர் அவனுக்குள் வந்தது அப்படின்னு தான் இருக்கு. அப்போ எசேக்கியல் புத்தகம் 37:10 சொல்லப்பட்டிருக்கு, நீ இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து எசேக்கியல் தீர்க்கதரிசியை பார்த்து நீ பேசு அப்படின்னாரு. பேசும் பொழுது இந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சலசல பெரு இறைச்சலோடு ஒன்றோடு ஒன்று ஒட்டினது. எந்த தலை எங்கே இருக்கோ, எங்கே கை இருக்கோ, எங்கே கால் இருக்கோ, எல்லா கால்களும் எல்லா கைகளும் அந்தந்த தலையோடு அந்தந்த உடம்போடு என்ன செய்து ஓடி வந்து ஒட்டி என்ன செய்து அப்படியே கால் ஒன்று நின்று சதை உண்டாச்சு. அதுக்கப்புறம் நரம்பு உண்டாச்சு, ரத்தம் உண்டாச்சு, அதுக்குள்ளே ஜீவன் வந்தது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர்கள் உயிர்த்தது, அவைகள் உயிர்த்தது. breath came into them and lived என்று இருக்கு. ஜீவன் அவர்களுக்குள் வந்து அவர்கள் காலூன்றி நின்றார்கள், உயிர்த்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கே என்ன செய்யுது, சவாக் என்று சொல்லப்படுகிற வார்த்தை. அப்போ உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பமையாக சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பமையாக சொல்லப்பட்ட வார்த்தை தான் அது. அப்போ உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுகிற வார்த்தை என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருவருக்கு நடந்ததை பற்றி பேசப்பட்டது தான் இது. ஆனால் அந்த நாட்களுக்குள்ள சாரிபாத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கேட்டிருக்கோம், உலகங்க கேட்டிருக்காது. ஏன்னா தகவல் இல்லை, கம்யூனிகேஷன் இல்லை, இந்த கம்யூனிகேஷன் மீடியா எதுவும் இல்லை. ஆகையினால அந்த ஜனங்கள் மாத்திரம்தான் கேட்டிருக்காங்க. நேற்றைக்கு நம்ம குன்றத்தூரில் இந்த 2ஆம் கட்டளையில் இந்த கோல்டன் அவென்யூவில் ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு பாம்பு அடிச்சு போட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா குன்றத்தூருக்கு வெளியவே கேட்டிருக்காது. ஏன்னா தெரியுமா, தெரியாது. ஏன்னா மீடியா வந்து கவர் பண்ணல, மீடியா வந்து தெரியலை, அல்லது இதை எடுத்து ஒரு வீடியோவாக அல்லது ஒரு வாய்ஸ் மெசேஜாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணலை, ஆகையினால இது பரவலை என்று இருப்பது போல அன்றைக்கு இவைகள்லாம் எங்கோ நடந்தது என்று இவர்கள் சொல்லி, எலியா சொல்லி அல்லது எலிசா சொல்லி இவர்கள் எழுதி வைப்பதன் மூலமாக தான் கேள்விப்பட்டார்களே தவிர கேள்விப்படலை. எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் காலூன்றி நிற்கும்படி சொல்லி காலூன்றி நின்றாங்க. அவங்க ஜீவனும் அவங்களுக்குள்ள ஜீவியம் உயிர் அவங்களுக்குள்ள வந்தது. காலூன்றி நின்றாங்க. காலூன்றி நின்றா எங்கே போனாங்க தெரியாது, வாழ்ந்தாங்களா தெரியாது.
அவங்க மறுபடியும் போரிட்டாங்களா தெரியாது. காலூன்றி நின்றாங்க என்ற செய்தி தான் சொல்லப்பட்டிருக்க ஒழிய மற்றபடி இல்லை. அப்போ உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுகிற வார்த்தை என்பது கேள்விப்பட்ட நிலையில எட்டா கனி போல இருந்துச்சு. கேள்விப்பட்ட நிலையில எட்டா கனி போல இருந்துச்சு. இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது புதிய ஏற்பாட்டில் சகஜமா எல்லோராலும் பயணிக்கத்தக்கதாக ஒரு சூழல் உண்டாச்சு. என்ன இருந்தது? அப்ப ராஜ்யங்கள் எல்லாம் நல்ல ஒரு ரிஃபர்மேஷன் ஆகி இன்னும் கொஞ்சம் ஒரு நவீனமாகி எங்கும் தகவல்களை கொண்டு செல்லத்தக்கதாக எல்லாம் இருந்தாங்க. அந்த காலத்தில் இருந்தாங்க. ஆனால் இந்த செய்தியை செல்றதுக்காக யாரும் இல்லை, கிடையாது. ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட நபர்னால நிரப்பிக்கப்பட்டது. இங்கே அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் தகவலை கொண்டு செல்வதற்காக அநேகம் பேர் இருந்தாங்க. அப்படிப்பட்ட நடைமுறைகள்லாம் இருந்துச்சு. ஆகவே சீக்கிரமாக பரவுச்சு. அப்போ முதல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பற்றி எங்கே பேசினார்? முதல்ல புதிய ஏற்பாட்டு காலத்தில் உயிர்த்தெழுதலை பற்றி எங்கே பேசினார் தெரியுமா உங்களுக்கு? எந்த சாப்டர், எந்த வசனம் சொல்லுங்களேன். உயிர்த்தெழுதலை பற்றி முதல்ல தேவனாகிய கர்த்தர் எங்கே பேசினார்? யாருக்கு பேசினார்? நான் சொல்றேன். மத்தேயு 17:23 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னாரு, நாம எருசலேமுக்கு போக போறோம். அவர்கள் என்ன கல்லர்களுக்கு நடுவில் அவங்க என்ன சிலுவையில் அறைவாங்க. நான் மரித்து போவேன், நான் பாடு அனுபவிப்பேன், நான் ரத்தம் சிந்துவேன், நான் மரித்து போவேன், 3ஆம் நாள் நான் உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை அவர்களுக்கு பேசுகிறார். முதல்ல உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தை சீஷர்களுக்கு இயேசுடைய வாயிலிருந்து முதல்ல பேசப்பட்டுச்சு. என்ன செய்யப்பட்டுச்சு? பேசப்பட்டுச்சு. இந்த உயிர்த்தெழுதல் என்று பேசப்படுகிற இந்த வார்த்தை எகிரோக் என்று சொல்லப்படுகிற கிரேக்க வார்த்தையில் பேசப்பட்டிருக்கு. எகிரோக் என்று சொல்லப்படுகிற அப்படின்னா நான் எழுந்திருப்பேன் அப்படிங்கிற வார்த்தை. இந்த எகிரோக் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை என்றது டு அவேக் என்ற கிரேக்க வார்த்தையை பொருள்பட என்ன செய்றாங்க? பேசுறாங்க. எகிரோக் என்றால் எழுந்தரித்தல். எழுந்தரித்தல் என்றால் தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறது, அல்லது மயக்கத்திலிருந்து எந்திரிக்கிறது, அல்லது நித்திரையிலிருந்து எந்திரிக்கிறதுக்கு போல நான் மரணத்திலிருந்து எந்திரிப்பேங்கிற அந்த விஷயத்தை தூக்கத்துக்கும் நித்திரைக்கும் மயக்கத்திற்கும் எந்திரிக்கிற நிகழ்வோடு ஒப்பிட்டு அது பேசுகிற தன்மையாக இருக்கிறதாக வரலாற்றறிஞர்கள் கருதுறாங்க. ஆனால் எழுந்திருத்தல் எதில்? மரணத்திலிருந்து எழுந்திருக்கிறது, தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் ஒப்பமையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களுக்கு பார்த்து பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் உயிர்த்து எழுவேன், மரித்து உயிரோடு எழுவேன் என்று சொல்லி மத்தேயு 22:28 சொல்லப்பட்டிருக்கு. இங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உயிர்த்தெழுதலுக்கு கிரேக்க வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அனடாசிஸ் என்று சொல்லப்படுகிற வார்த்தை பேசப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம தியானிக்க வேண்டிய அவசரத்தில் இருக்கு. ஏன்னா இது உயிர்த்தெழுதலின் பண்டிகை. உயிர்த்தெழுதல் காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறபடினால இந்த உயிர்த்தெழுதல் எனக்கும் சம்பவித்தது, எனக்கும் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவமா இருக்க சம்பவித்த இந்த உயிர்த்தெழுதல் எனக்குள்ள எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து அதன்படி வாழத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் இதை வைத்திருக்கிறார் நமக்குள்ள. அப்ப உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுகிற அனடாசிஸ் என்று சொல்லப்படுகிற அந்த கிரேக்க வார்த்தை எதை பேசுகிறது அப்படின்னா ரைஸ் ஃப்ரம் த டெட் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷன் ஏற்கனவே நம்ம தியானிச்சோம், ஏற்கனவே நம்ம கேட்டோம். ஒரு மனுஷன் தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுதே அவன் மரிச்சிருக்கிறான். அப்போ வெளியில தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுது மரித்தே பிறந்திருக்கிறான். ஆகவே உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனும் மரணித்து பிறந்திருக்கிறபடினால அவனுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் தேவை. ஆகையினால அந்த பிள்ளை அழும் பொழுதே மறைமுகமா சொல்லுது, எனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் தேவை, நான் உயிர்ப்பிக்கப்படணும், நான் மரித்தே பிறந்திருக்கேன்னு அழுகையின் மூலமாகவே இந்த குழந்தை மறைமுகமாக சொல்லுகிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அப்போ ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை?
அனடாசிஸ் என்று சொல்லப்படுகிற மரணத்திலிருந்து அவன் விடுதலையாகப்பட்டு உயிர்த்தல அவனுக்கு அவன் நிலையில் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றான். இப்ப நாம எப்படிப்பட்ட நிலையில ஆவிக்குரிய சபையில இந்த உயிர்த்தல் பண்டிகை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, உயிர்த்தல் இந்த நிலைமையில மரித்தனா இயேசுவோட இரத்தத்தினால கழுவப்பட்டு பாவத்தினால் அறிக்கை செய்து அவரை நான் ஏற்றுக்கொண்டு மரித்தனா உயிரோடு எழுந்திருக்கப்பட்ட நிலையில தான் இந்த பூமியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். அப்போ எனக்கு என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஆவியில ஒரு உயிர்த்தெழுந்த ஒரு அனுபவம், உயிர்த்தெழுந்த சம்பவம், உயிர்த்தெழுதல் எனக்கு உண்டாகிவிட்டது. நான் அதை அனுபவித்திருக்கிறேன், பெற்றிருக்கிறேன் என்ற நிலையில தான் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. நீங்க மாத்திரமல்ல, உலகத்துல பார்த்து கொண்டிருக்கிற வலைதளங்களை, யூடியூப்ல இருக்கிற அனைத்து தேவனுடைய ஆவிக்குரிய சபையில இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அப்படிப்பட்ட நிலையில தான் இருக்கிறீங்க. என்ன நடைபெற்றது உங்களுக்குள்ள? அனடாசிஸ், உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதல் நடந்துருச்சு. இதை அப்படியே விட்டுற முடியுமா அல்லது அப்படியே இருந்துட முடியுமா அப்படின்னா, இந்த உயிர்த்தெழுதலுக்குள்ள ஒரு சில காரியம் இருக்கு இல்லையா? எல்லா உயிரினமும் உயிர்த்தெழுந்த பிறகு அதனுடைய செயல்பாட்டுக்குள்ள அது என்ன செய்யணும்னு நினைக்குதோ அது செய்யுதுங்க, மனுஷனை தவிர. உயிர்த்தெழுந்த நான் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கேன். இது எங்க நடக்குது? ஆவிக்குரிய சபையில, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்குள்ள இது அப்படியே நடக்குது. இதையும் ஆவிக்குரிய தலைவர்களாகிய ஆவிக்குரிய சபையில் இருக்கிற போதகர்களும் அதை அப்படியே வச்சுட்டு பேசாம, அவங்களும் பேசாம இருக்காங்க, விசுவாசிகளும் எதுவும் செய்ய முடியாம அப்படியே இருக்காங்க. எவ்வளவு ஒரு பரிதாபமான, ஒரு கேவலமான, எவ்வளவு ஒரு நிந்திக்கக்கூடிய காரியத்தை போதகர்கள் முதற்கொண்டு செய்யறாங்க பாருங்க. எவ்வளவு ஒரு ஒரு பேத்தட்டிக்கான, ஒரு பரிதாபமான ஒரு நிலையில சபை தலைவன், சபை போதகனும் இருக்கிறாங்க, விசுவாசிகள் இருக்கிறாங்க. உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள வந்துருச்சுன்னா அதனுடைய செயல்பாடு இருக்கணும். இல்ல, அந்த செயல்பாடு என்ன செய்யுது? இல்ல. அப்படின்னா அனடாசிஸ் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை என்னன்னா, டு லிவ் வித் த பவர் ஆஃப் ரிசரக்ஷன் என்று சொல்லுது. இந்த அனடாசிஸ் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை டு லிவ் வித் த பவர் ஆஃப் ரிசரக்ஷன் என்று சொல்லு. அப்போ உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய அதே பலனை பெற்றிருக்கிற நான், அந்த பலனை பெற்றிருக்கிற எனக்குள்ள, அந்த வல்லமை இருக்கிற எனக்குள்ள, அந்த வல்லமையோடு நான் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் போடப்படும். கையில் துப்பாக்கி வச்சுக்கிட்டு சிங்கம் புலி வருது அப்படின்னா சுடாம, சிங்கம் புலி கடித்து கொதறுவதற்காக மேலே பாயும் பொழுது துப்பாக்கி வச்சுட்டு அது தலையில் கொட்டு வைக்கிறதுக்கு சமம். எடுத்துட்டாமுன்னு சுடுறா. உயிர்த்தெழுந்த வல்லமை. பிசாசு வருது, கர்த்தாவே எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, கர்த்தாவே எங்களை விடுவீங்க, கர்த்தாவே எங்களோடு கூட எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க, நான் வாழாக்காமல் தலையாவேன், கீழாகாமல் மேலாவேன் என்று சொல்லப்பட்டிருக்கேன். கர்த்தரங்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கிற இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பக்கம் அன்புக்கும் இருள் நடமாடும் கொள்ள நோய்க்கும் எங்களை தப்புவிப்பார். எப்போ? பழைய ஏற்பாட்டில் தப்பி வச்சார். புதிய ஏற்பாட்டில் நானும் வல்லமை பெற்றுக்கொண்டு நான் தப்பி வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், போடா அப்படின்ட்டு போயிடுவார். வேர் இஸ் யுவர் ரிசரக்ஷன் பவர்? உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கே? தேவன் கேட்கிறார். எதுக்கு? எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்த, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வதற்கு. இந்த அனடாசிஸ் என்று சொல்லப்படுகிற இந்த உயிர்த்தல். அடுத்தது இந்த அனடாசிஸ் என்று சொல்லப்படுகிற வார்த்தை டு லிவ் வித் தி பிரசன்ட் ஏஜ் அண்ட் பிரசன்ட் இயர் என்று சொல்றாங்க. நான் அதை உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் எனக்கு இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கொடுத்திருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்கு இருக்கிறது. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வைத்து நான் உலகங்களை உண்டாக்கணும் அல்லது மரித்தவர்களை உயிரோடு எழுப்பணும் இல்லையா? இதுக்கு தானே கொடுத்துருக்கு. ஆமா, ஆமாவா? ஆமா. சரி, இப்போ இந்த உயிர்த்தெழுமை பெற்றிருக்கேன். நான் பீச்சுக்கு அப்படியே போறேன், மெரினா பீச்சுக்கு போறேன். மெரினா பீச்சுக்கு போனவுடனே அங்கே 4 கல்லறை இருக்கு. என்ன கல்லறை? 4 கல்லறை. அண்ணா கல்லறை இருக்கு. அண்ணா கல்லறைக்கு பின்னால் என்ன இருக்கு? கருணாநிதி கல்லறை. அது பக்கத்தில் எம்ஜிஆர் கல்லறை.
அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஜெயலலிதா கல்லறை இருக்கு. இருக்கா? இருக்கு. சரி, இப்போ அண்ணா கல்லறைக்கு நான் போறேன்னு வச்சுக்கோமே. அங்க அண்ணா புதைக்கப்பட்ட அந்த கல்லறை இருக்கு. அந்த கல்லறை, அந்த சமாதியில நான் போய் நிற்கிறேன். போயிட்டு உயிர்த்தெழுந்த வல்லமையினால, எனக்குள்ள உயிர்த்தெழுந்த வல்லமையினால, இயேசுவின் நாமத்தினால, அண்ணாதுரை அவர்களே எழுந்திருங்கள் என்று நான் உங்களுக்கு கட்டளை இடுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம்னு வச்சிருங்க. அவரு கல்லறை உடைக்கப்பட்டு டப்புன்னு எந்திரிச்சுறார். யார் எந்திரிச்சுறா? சிஎம் அண்ணாதுரை எந்திரிச்சார். எந்திரிச்ச உடனே அப்படி பார்ப்பாரு, இப்படி பார்ப்பாரு. பார்த்த உடனே அவர் என்ன வயசில் மரித்தார்னு தெரியாது. ஆனால் 1969 மரித்தார் நல்லா தெரியும். என்ன வயசில் மரித்தார் என்று தெரியாது. ஒருவேளை 55 வயசு அப்படின்னு வச்சுக்குவோமே, 50 வயசுன்னு வச்சுக்குவோம். 50 வயசு அவர் மரித்தார். 69 அப்படின்னா இன்றைக்கு என்ன வயசு அவருக்கு இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட அவருக்கு 56 வருஷம் இருக்கும் இல்லையா? அப்போ 50 வயசு மரித்தாரு, 56னா இப்போ அவருக்கு எத்தனை வயசா இருக்கும்? 106 வயசா இருக்கும் இந்த காலத்தின் கணக்குப்படி. ஆனா உயிர்த்தெழப்பட்ட மனுஷனுக்கு எப்ப மரித்தானோ அந்த வயசு தான் உயிர்த்தெழுந்தப்பட்ட நாளிலும் அவனுக்கு இருக்கும். எந்திரிச்சு அப்படி பார்ப்பாரு. பார்த்தோன்னே காரெல்லாம் ரொம்ப முழுக்கு முழுக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும், பஸ்ஸெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த நாட்களில் ஃபோன் இருக்கும், ஆனால் அவர்களுக்கு மாத்திரம் இருக்கும். பேஜர் கிடையாது, செங்கல் மாதிரி உள்ள செல்ஃபோன் கிடையாது, அதுக்கப்புறம் பாலிஃபோனிக் ரிங்டோனோடைய உள்ள கலர் ஃபோன் கிடையாது. இப்போ என்னென்னா அமலாய்டுங்கிறாங்க, ஆண்ட்ராய்டுங்கிறாங்க, இன்னும் என்ன ஃபோனு, இன்னும் என்ன ஃபோனு, ஐஃபோனுங்கிறாங்க. இது உலகமெங்கும் இருக்கக்கூடிய எல்லா படமும் சினிமா. அந்த காலத்தில் சினிமாவை கையில் வச்சு பார்க்கணுங்கிற முடியாது. தேட்டரில் தான் ஃபில்மு இருக்கும், ஃபில்மை வச்சு ஓட்டுவானுங்க, அங்கே தான் பார்க்க முடியும். கையில் இப்போ சினிமா பார்க்க முடியும், கையில் விளையாட்டெல்லாம் பார்க்க முடியும். விளையாட்டுலாம் கையிலலாம் பார்க்கவே முடியாது. இப்படி பார்த்தார் அப்படின்னா என்னங்க இதை பார்க்குறீங்க? இப்போ அவர் வந்தார் அப்படின்னா உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையை அவர் பெற்று அவர் உயிரோடு வந்தார் என்றால் இந்த நாளுக்கான நாளிகைக்குள்ள அவருடைய வாழ்க்கையானது தொடங்கும். தொடங்குமா? தொடங்கும். 50 வயசுல இறந்தீங்க, இப்போ ஒரு 55 56 வருஷம் ஆச்சு. அதனால 50 + 56 106 வயசு நீங்க கிழவன், ஆகவே கிழவனா போயிடுங்கன்னு காலமோ உயிர்த்தெழுந்த வல்லமையோ அவர்களை அந்த அண்ணா சிஎம் அண்ணாதுரையை கொண்டு போகாது. எந்த இயரில் மரித்தாரோ அந்த இயரில் தான் அவரை கொண்டு வைத்து நிற்கும். அந்த இயர்லாம் இருப்பாங்க. அப்போ காலம், நேரம், வயது இந்த ரிசரக்ஷனுக்கு என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. அதில் என்ன செய்ய முடியாது? பேலன்ஸ் செய்ய முடியாது முடியாது முடியாது. அனடாசிஸ், உயிர்த்தெழுதல். ஆமென். எங்க அம்மா 2001 இறந்தாங்க, இப்போ உயிரோட எழும்பிட்டாங்க அப்படின்னா அன்றைக்கு மெட்ரோ கிடையாது, ஃபோன் இருந்துச்சு, செல்ஃபோன் இருந்துச்சு. ஆனால் செல்ஃபோன்னா கருப்பு கலரில் இவ்வளோ நீளத்துக்கு இருக்கும். என்ன செய்வாங்க? இந்த ஒயர்லெஸ் மாதிரி லைட்டாக ஒரு ஆண்டனா மாதிரி இருக்கும், தூக்கி விடணும், இல்லாட்டினா அப்படியே வச்சுக்கணும். வச்சுட்டு அப்படி தான் இருந்துச்சு. கலர் ஃபோன் கிடையாது, இப்போ இருக்கிற ஆண்ட்ராய்டு கிடையாது, ஐஃபோன்லாம் கிடையாது, டேபு கிடையாது, ஒன்றும் கிடையாது, லேப்டாப்பே கிடையாது, எல்லாம் டெஸ்க்டாப் தான். அப்போ ராமாபுரத்தில் இப்படி வந்து பார்க்கும்போது என்ன ராமாபுரம் இப்படி ஆயிடுச்சு, என்ன இப்படி ஆயிடுச்சு, என்ன இவ்வளோ கார் மேலெல்லாம் ட்ரெயின் போகுது, என்ன இப்படி இருக்கு என்று சொல்லி என்ன செய்வாங்க? ஆச்சரியப்படுவாங்க. அப்போ 63 இறந்தாங்க வயசுல, இப்போ கிட்டத்தட்ட இறந்து 25 வருஷம் ஆச்சு. எவ்வளோ இருக்கும்? 84 வருஷம் அவங்களுக்கு இருக்கும். 84 வயசு ஆயிருக்கும்? இருக்காது. அப்போ உயிர்த்தெழுதல் ஒரு மனிதனை காலத்திற்கும் அவனுடைய ஏஜுக்கும் அப்பாற்பட்டு அவனுக்குள்ள கிரியை செய்து அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும். அப்படி என்றால் அந்த நாளுக்குரிய நன்மைகளை அனுபவிக்கும்படி, அதுதான் முக்கியம். நான்
உயிர்த்தெழுவதற்கு முன்பாக தேவன் எனக்கு உயிர்த்தெழுகிற வல்லமைய மூலமாக நான் உயிர்த்தெழாம நான் மரித்து இருந்தேன். தேவனுடைய வல்லமை இன்னதென்று தெரியாமல் இருந்தேன். நாம் உயிர்த்தெழப்பட்டேன். அவருக்கு செலுத்தின அதே வல்லமையே எனக்கு செலுத்தப்பட்டு நானும் உயிரடைஞ்சிட்டேன். அப்படி என்றால் செலுத்தப்படாத நிலையில, அனுபவிக்கப்படாத நிலையில இருந்த அந்த வல்லமையை நான் இப்ப அனுபவிக்கிறேன் என்றால் அந்த அனுபவம் இப்போ அதே நிலையில இல்லாதபடிக்கு நான் அனுபவிக்கத்தக்கதாக இந்த நிலையில எனக்கு இப்பொழுது எனக்குள்ள பயன்படுத்தத்தக்கதாக தான் இருக்கிறது. அனடாசிஸ், உயிர்த்தெழுதல். அது எதை பற்றி பேசுகிறதுனா, டு லீட் அ லைஃப் வித் ரிசரக்ஷன் ஸ்ட்ரென்த் என்று சொல்றான். அனடாசிஸ் என்றால் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய பலத்தினால, வல்லமையினால நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். நடத்துறோமா? கிடையாதுங்க. உயிர்த்தெழுந்த வல்லமையை வச்சுட்டு பீரோக்குள்ள வச்சு பூட்டிட்டு அல்லது ஏதோ ஒரு பானைக்குள்ள வச்சு மண்ணுக்குள்ள வச்சு புதைச்சிட்டு ஆவிக்குரிய சபையில உம்மை ஆராதிக்க கூடினோம், அகமகிழ்ந்த கூடினோம், உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. அவர் எழுந்துக்கிட்டு நீ என்ன பண்றப்போ? பீரோவில் வச்சு பூட்டு, லாக்கரில் வச்சு பூட்டிட்டியா அந்த வல்லமைய ஸ்ட்ரென்த்தை? உனக்காக முதல்ல பயன்படுத்து. உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்திற்காக நீ உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுபவிக்கத்தக்கதா நாம அனுபவிக்கிறோம் அப்படின்னா அதன் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். அதாங்க முக்கியம். உங்களுக்கு எப்படி இப்படிப்பட்ட வல்லமை வந்துச்சு? உங்களுக்கு எப்படிப்பட்ட இப்படி உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்கு செயல்படுகிறது? எப்படி இப்படிப்பட்ட காரியங்களை நடப்பிக்கிறீங்க? நாங்க நினைத்து பார்க்க முடியாத, நாங்கள் எண்ண முடியாத செய்கைகள் உங்களிடம் இருந்து இது வருகிறத எப்படி அது என்று சொல்லி அநேகர் நமக்கு கேட்பாங்க. கேட்க நிமித்தமாக சுவிசேஷம் சொல்ல முடியும். அவர்களும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்று அவர்களும் அதை போல வாழ அவங்களுக்கு வழி செய்ய முடியும். ஆனா என்ன செய்யறோம்? உயிர்த்தெழுந்த வல்லமையை ஒரு பானைக்குள்ளே வச்சு குழி தோண்டி ஒரு 50-60 அடி ஆழத்துக்கு போட்டு புதைச்சிட்டோன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட நிலை தான் உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா. வெக்கமா இல்லை? எங்கே உயிர்த்தெழுந்த வல்லமை? இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவில் தாம், பிதாவாகிய தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமை. எங்க அந்த வல்லமை? அந்த வல்லமை மாதிரிதானே உங்களுக்கு செயல்படுத்தினாரு. அந்த வல்லமையை செயல்படுத்தி அந்த வல்லமையை எடுத்துட்டு டேய் நீ தம்மியா கடை, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அப்படியே விட்டு போயிடுறாரா? இல்லை. அந்த வல்லமை நமக்குள்ள இருக்குங்க. நமக்குள்ள இருக்கா? இருக்கு. ரோமர் 6:4 வாசிங்க. ரோமர் 6:4, 6:5, 6:6 வாசிங்க. ஆதலால் நல்லா கவனிங்க. ஏன் மரணத்தின் சாயல்? நான் மரித்திருந்தேன். என் மரணம் வந்து அவர் மேல வைக்கப்பட்டது. என் பாவம் அவர் மேல வைக்கப்பட்டது. அப்ப பாவம் அவர் மேல, என் பாவம் அவர் மேல வைக்கப்பட்டபடினால அவர் மரணத்தின் சாயல் அவருக்கு உண்டாயிடுச்சு. அந்த சாயல் அவருக்குள்ள இருக்கு. இப்ப வாசிங்க. மரணத்தின் சாயல்ல நாம இணைக்கப்பட்டிருந்தோம், ஆனால் உயிர்த்தெழுந்த சாயல்ல நாம இருப்போம். எங்க நமக்கு உயிர்த்தெழுந்த சாயல்? வேர் இஸ் அவர் ரிசரக்ஷன் இமேஜ்? எங்க உங்க உயிர்த்தெழுந்த அந்த சாயல்? எங்க? பானைக்குள்ள வச்சு 50 அடியில வச்சு பூட்டிட்டீங்களா? சாயல் இருக்குமானால் அந்த சாயலுக்குள்ள தன்மை, அந்த சாயலுக்குள்ள பண்பு என்ன செய்யும்? அந்த மகனில் இருந்து வெளிப்படுங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. ஒருத்தனுக்கு 1 கோடி பரிசு கொடுக்குறாங்க. பரிசுனா சீட்டு வாங்கிறது அல்லது ஆன்லைன் ரம்மி விளையாடுறது, இந்த மாதிரி சூதாட்டங்கள் மூலமாக நான் பேசலை. உங்கள் செய்கையை பாராட்டி உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே. இந்த 10 கோடி ரூபாய் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இல்லாட்டி 100 கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் பயங்கரமான வியக்கத்தகு ஒரு செயலை செஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 100 கோடி ரூபாய் உங்களுக்கு ரகசியமாக கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு கொடுக்காதீங்க, அதை வந்து எல்லாருக்கும் தெரியும்படி கொடுத்தாக்கா
அநேகர் அதை காசுக்கு ஏதாவது பண்ணுவாங்க, எங்களை ரகசியமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி ரகசியமாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே. நீங்கள் வீட்டில் கொண்டாந்து 100 கோடி ரூபாயை பேங்க்கில் கொஞ்சமும் வீட்டில் ஒரு 1 கோடி ரூபாய் வச்சுருக்கீங்க அப்படின்னா 1 கோடி ரூபாய் வச்ச நீங்கள் உங்கள் செயல்பாடு எப்படி இருக்கும்? அதே அழுக்கு துணியோட, அதே காஞ்ச தலையோட, பரட்ட தலையோட, பழைய துணியோடையாக இருப்பீங்க. எப்படி இருக்கும்? உங்கள் வீடு நல்லா பெயிண்ட் அடிப்பீங்க, ஏசி போடுவீங்க. சைக்கிளில் போய்கிட்டு இருந்த நீங்கள் என்ன செய்வீங்க? அட்லீஸ்ட் ஒரு புது பைக்கு என்ன செய்வீங்க? வாங்கி வைப்பீங்க. என்ன தம்பி புதுசாக இருக்குது, சட்டையெல்லாம் புதுசு போடுற, வீடெல்லாம் ஒயிட் வாஷ் அடிச்சிருக்க, புது பைக்கு வேறு வாங்கியிருக்க, என்ன? ஐஸ்வர்யத்தை என்ன செய்ய முடியாது? மூடி மறைத்து எந்த மனிதனாலும் மறைத்து வைக்க முடியாது. இது எப்படி உண்மையோ அதுபோல இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நமக்குள் இருந்து மூடி வைக்க முடியாது, முடியாது, முடியாது. ஏன்னா நீங்க போகும்பொழுதே உங்களுக்குள் இருந்து இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள் இருந்து பிரதிபலிக்கிறபடினாலே உங்கள் முன்பாக நிற்கக்கூடிய அனைத்து அசுத்த வல்லமைகள் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் முன்பாக நிற்க முடியாது, ஓடும், அலறும். ஓடும், அலருங்க. நான் அறுதிட்டு சொல்றேன், மறைச்சு வைக்காதீங்க, மூடி வைக்காதீங்க. டு லீட் அ லைஃப் வித் ரிசரக்ஷன், ஸ்ட்ரென்த், பவர், அதில் இருங்க. அதை நீங்க உணருங்க ஒவ்வொரு நாளும். இதுதான் ரிசரக்ஷன் ஒழிய, இதுதான் ரிசரக்ஷனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்னிஃபிகண்ட் எசன்ஸ் ஒழிய வேற எதுவும் கிடையாது. அடுத்தது இந்த அனடாசிஸ், இந்த உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுகிற வார்த்தை. நாம முதல்ல எப்படி இருந்தோம்? துரோகியா இருந்தோம். நாம இந்த பூலோகத்தில் அஞ்ஞானியா இருந்தோம், பகைஞனா இருந்தோம், பழிகாரனா இருந்தோம், சத்ருவா இருந்தோம் தேவனுக்கு. இப்போ இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ள வந்த பிறகு, நமக்குள்ள போட்ட பிறகு, நமக்குள்ள செலுத்தி நம்ம மீட்ட பிறகு இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே இருக்கு. அப்ப இருக்கிற நம்ம எப்படி அழைக்கப்படுகிறோம் என்றால், வாசிங்க லூக்கா 20:36 வாசிங்க. எப்படி அழைக்கப்படுறோம்? அவர்கள் இனி மரிக்க மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால். போதும். இப்ப உயிர்த்தெழுந்துட்டோம். முதல்ல எப்படிப்பட்டவங்களா இருந்தோம்? துரோகியா இருந்தோம், பழிகாரரா இருந்தோம், சத்ருவா இருந்தோம், பகைஞரா இருந்தோம். இப்பொழுது உயிர்த்தெழுதலில் தேவனுக்கு பிள்ளைகளா இருந்தோம். அங்க வேற சம்பவத்தை பற்றி சொல்லப்பட்டது. சரிசெயர் உயிர்த்தெழுதல் இன்னும் தேவதூதர்கள் இல்லை என்று சாதிக்கிறதுக்காக ஒரு கதையை சொல்லுவானுங்க. கதையை சொன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் உயிர்த்தெழுதலின் போது என்ன இல்லை? பெண் கொள்வதும் பெண் கொடுப்பதும் பெண் கொள்வதும் இல்லை. அங்கே எல்லாரும் தேவதூதர்கள் போல, தேவதூதர் சாயலுக்கு ஒத்த தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. அது ரொம்ப ஆழமாக இருக்குது. அது தேவதூதர்னா என்ன, தேவதூதருக்கு சில சாயல் என்ன, பிள்ளைகள்னா என்ன, பிள்ளைக்குழுக்க சாயல்னா என்னன்னு சொல்லி அதை பார்க்க வேண்டி அவ்வளோ ஒரு சரத்து உள்ள அது விஷயம். ஆனால் உயிர்த்தெழுதல் தான் நாம் என்ன செய்ய முடியும்? அப்பான்னு கூப்பிட்றோம். அவர் என்ன செய்கிறாரு? என் மகனே, என் மகளே அப்படிங்கிறார். இந்த உயிர்த்தெழுதல் மூலமாகத்தான், அனடாசிஸ், இந்த உயிர்த்தெழுதல் மூலமாய்தான் என் தகப்பன் அவர், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இந்த தேவன் என் தகப்பனவர், அவருடைய பிள்ளை நான் என்று சொல்லக்கூடிய இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி இதன் மூலமாக தான் நமக்கு கிடைக்கிறது. அவர் பிள்ளை என்றால் நமக்கு உண்டான சுதந்திரம் எங்க? நமக்கு உண்டான அதிகாரம் எங்க? நமக்கு உண்டான வல்லமை எங்க? பானையில் வச்சு 50 அடியில் பூமியில் வச்சு புதைச்சிட்டோமா, அல்லது பேங்க் லாக்கரில் கொண்டு பூட்டி வச்சிட்டோமா? ஐயோ இதெல்லாம் எடுக்கவே கூடாது, இதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டியது, ரொம்ப சென்சிட்டிவானது, தொடவே கூடாது, அப்படியா? இல்லை. பிள்ளைங்க, பிள்ளைக்குள்ள அதிகாரம் அது. அந்த அதிகாரத்தை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். ஆமே. அடுத்தது அனடாசிஸ் என்று சொல்லப்படுகிற இந்த உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுகிறது. எதை நமக்கு கொடுக்கிறது என்றால், தேவன் எதையெல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டும், கர்த்தர் எனக்கு எதையெல்லாம் வைத்திருக்கிறார், உன்னதங்களில் ஆவிக்குரிய மண்டலத்தில் இந்த ரட்சிக்கப்பட்ட நிலையில், உயிர்த்தெழப்பட்ட நிலையில்
தேவனாகிய கர்த்தர் எவைகளெல்லாம் வைத்திருக்கிறாரோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கான கிருபையை இது கொடுக்குதுங்க. உயிர்த்தெழுந்த வல்லமை எவன் மனுஷன் பெற்றிருக்கிறானோ கிருபைக்கு பாத்திரமான அந்த கிருபையின் மூலமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அவன் தகுதி இருக்கானா இல்லையோ, அவன் ஞானமானா இல்லையோ, அதெல்லாம் அதுக்கு தெரியாது. உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு அதெல்லாம் தெரியாது. கிருபை மூலமாக எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்க அல்லது நடப்பிக்க அவர்களால் முடியும். வாசிங்க அப்போஸ்தலர் நடுவலின் புத்தகம் 4:33 வாசிங்க. அப்போஸ்தலர் நடுவலின் புத்தகம் 4:33 குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். பூரண கிருபை உண்டா. உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம சாட்சி கொடுக்கிறோம். என்ன சாட்சி கொடுக்கிறோம்? வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய அந்த பேட்டர்ன், வாழ்கின்ற அந்த வாழ்க்கையினுடைய அனுபவம் மற்ற எல்லாரும் பார்க்கும் பொழுது தேவன் கிருபையை கொடுக்கிறார். என்னது? அற்புத அடையாளங்களை நடப்பிக்கவும் இந்த வாழ்க்கையில எவைகள்லாம் பெற்று அனுபவிக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்கத்தக்கதாக இந்த கிருபையானது இந்த உயிர்த்தலின் மூலமாக நமக்கு பெறப்பட்டிருக்கு. தேவன் அதை கொடுத்து இருக்கிறார், அதை நாம வாங்கி இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலை தான் நாம் வாழ்ந்த ஆவிக்குரிய சபையில நாம இருக்கிறோம். அதுதான் இந்த உயிர்த்தலுடைய மேன்மை, அதுதான் இந்த உயிர்த்தலுடைய ரகசியம். வருஷா வருஷம் உயிர்த்தெழுதலை நம்ம கொண்டாடுறோம். வருஷா வருஷம் இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு இருக்குது. ஏப்ரல் மாதத்தில் நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு மிக முக்கியமான பண்டிகை. ஆகையினால இது நமக்கு இருக்குது என்று இல்லை, எனக்குள்ளே இருக்குங்க, என் சரீரத்துக்குள்ளே இருக்குது. வாசிங்க 2 கொரிந்தியர் புத்தகம் 4:7 வாசிங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 4:7 2 கொரிந்தியர் 4:7 வாசிங்க. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஒடுங்கி போகிறதில்லை. 6 வாசிங்க. 4:6 வாசிங்க. சொன்ன தேவன் முகத்தில் உள்ள ஒளியை பொருட்டாக இதுதான் என்னது? தேவனாகிய கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்க மேல பிரகாசிக்க பண்ணி எங்களை இந்த பூமியில உயிரடைய செய்தார். அந்த உயிரடைய செய்யப்பட்ட அந்த வல்லமை என் சரீரத்தில் நான் பெற்றிருக்கிறேன். சரீரத்தை பெற்று இருக்குங்க. அவர் உயிர்த்தெழுந்தார். பிதாவாகிய தேவன் மகா வல்லமையை அவருக்கு நடப்பித்தார். நடப்பித்துட்டு குமாரனே நடப்பிச்சுட்டேன், உயிரோடு அரைஞ்சிட்டேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குமாரனிலிருந்து அந்த வல்லமை எடுத்துடல பிதாவாகிய தேவன். இது எவ்வளவு உண்மையோ அதுபோல பிதாவாகிய தேவன் நம்ம மரித்தோர்ந்து உயிர்த்தலை பண்ணி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே நம்ம உயிர்ப்பித்து, உன்னை உயிர்ப்பிச்சிட்டேன் தம்பி, நீ மரணம் என்னை ஆண்டு கொள்ளாது, நீ ரட்சிக்கப்பட்ட பாவை நீ ஆண்டு கொள்ளாது என்று சொல்லி இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எடுத்துக்கிட்டு போயிடலாம். அவ்வளவு கஞ்ச பிஷ்னாரி இல்லை நம்முடைய தேவன், நமக்குள்ளே வச்சுட்டார். இன்பில்ட்டாக பெற்றிருக்கோம். இப்போது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ளே வந்த பிறகு மகா உலகங்களை உண்டாக்கக்கூடிய வல்லமை எனக்குள்ளே நடப்பித்த இந்த வல்லமையை ஒப்பிடும் பொழுது 1% தான். அப்படி என்றால் நான் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புதிய சிருஷ்டி. வாசிங்க 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்க. இப்படி இருக்க இருந்தால் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இங்க பாருங்க, ஒரே வசனத்துல 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. புது சிருஷ்டி, புதிதாயின 2 சொல்லப்பட்டிருக்கு. நான் பாவத்தில் இருந்தேன், நான் சிருஷ்டிக்கவே படலை, தேவனுடைய கைவண்ணமாவே இல்லை. பிதாவாகிய தேவன் குமாரனை எப்படி மீட்டாரோ அதுபோல என்னை மீட்டு இந்த பூமியில்
என்னை புது சிருஷ்டியாக உண்டாக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் எனக்குள்ள குமாரனை விடுதலை பண்ணினது போல அதே சக்தியை எனக்குள்ள செலுத்தி ஒரு புதிய படைப்பாகிய என்ன அப்படியே படைச்சிட்டார். இந்த படைப்பு அப்படியே இருக்கட்டும், இந்த படைப்பு அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி, அறிந்து கொள்ளும்படி, விளங்கி கொள்ளும்படி. சரி, தேவனாகிய கர்த்தர் அவர் யாரு? அவர் யாருங்க? படைப்பாளி. அவருடைய அல்டிமேட் ஒர்க்கு என்னன்னா படைத்தல். விதவிதமாய் ரகரகமாய் வகை வகையாய் படைப்பதில் அவரை போல உலகத்தில் வேற எவனும் கிடையாது, எவளும் கிடையாது, எந்த சக்தியும் கிடையாது, எந்த வல்லமையும் கிடையாது. ஏன்னா எந்த வல்லமைக்கும் எந்த சக்திக்கும் எவனுக்கும் எவளுக்கும் அவரை போல படைக்கக்கூடிய வல்லமை இல்லை இல்லை இல்லை. இது முதலாவது. ரெண்டாவது, படைக்க வேண்டும் என்றால் அவர் தான் படைக்க முடியும், வேற யாராலையும் படைக்க முடியாது, எந்த சக்தியினாலும் படைக்க முடியாது. லூசிஃபர் கூட என்ன செய்ய முடியாது? படைக்க முடியாது. அவனுக்கு அப்படிப்பட்ட திறன் கிடையாது, படைக்கின்ற திறன் அவனுக்கு கிடையாது. சரி, இப்போ ஆதியாகமத்தின் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க, 2 வாசிங்க. 1:31 வாசிங்க. 1:31 வாசிங்க. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. 2:1 வாசிங்க. ஒரு நிமிஷம் வாசிங்க. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. என்னது? உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. சோ சிருஷ்டிக்கப்படுவதற்கான எந்த வஸ்துவும் மனுஷனுக்காக, பறவைக்காக, விலங்குகளுக்காக இல்லை இல்லை இல்லை. எல்லாம் படைச்சிட்டார். A to Z எல்லாம் படைச்சிட்டார். இன்றைக்கு செல்போன் முதற்கொண்டு, கேமரா முதற்கொண்டு, லைட்டு முதற்கொண்டு அன்றைக்கே படைச்சிட்டார். என்னது? படைச்சிட்டார். சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து, இருக்கிற மர வகையிலிருந்து, இருக்கிற பழ வகையிலிருந்து, இருக்கிற விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் எல்லாவற்றையும் அன்றைக்கு இனிமே படைக்கணும்னு என்று ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் படைச்சிட்டாருங்க. எல்லாவற்றையும் படைச்சிட்டார். ஒரு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இவைகள்லாம் படைக்கப்பட்ட படைப்பை காட்டிலும் ஒரு உன்னதமான, உயரமான, மேலான ஒரு படைப்பு இருக்கு. அதுதான் என்ன படைப்பு என்றால் 2 கொரிந்தியரின் புத்தகம் 5:17. அது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான்னா, ஒரு புதிய ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா இது என்னங்க அப்படின்னா, இது புதுசா? ஆமாம், புதுசு. என்னது? புதுசு. அது புது ப்ராடக்ட். இதை படைச்சது யாரு? ஃபேக்டரி. ஏதோ ஒரு ஃபேக்டரின்னு வச்சுக்குவோமே, ஃபோர்டுன்னு வச்சுக்குவோம். ஃபோர்டு இந்த காரை புதுசாக இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் யார்ட்டுமே கிடையாது. புது லான்ச் அவங்க தான் படைச்சாங்க, முதல்ல படைக்கப்பட்டிருக்கு. இது எப்படி உண்மையோ அதுபோல தேவனாய கர்த்தர் ஒரு மனுஷனை புதுசாக படைக்கிறாரு. தன்னுடைய ஆவியினால பாவத்து நிலையிலிருந்து மரித்த அவனை தன்னுடைய ஆவியினால புதுசாக படைச்சிட்டார். இந்த படைப்பை என்ன சொல்கிறாங்கன்னா நயோஸ் என்று சொல்கிறாங்க. நயோஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். இது அப்படியே இருக்கட்டும், ஒரு இது வர்றேன். இன்னொன்று, பழையவைகளாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த சொல்லப்பட்ட புது சிருஷ்டியும் புதிதாயின என்று சொல்லப்படுகிற வார்த்தையும் ரொம்ப அற்புதமாக பேசப்பட்டிருக்கு. இந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக நாம் பெறப்பட்டவை பற்றி பேசிருக்கு. என்னன்னா, நியோஸ் நயோஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு 2 வார்த்தை. நயோஸ்னா புது சிருஷ்டி, நியோஸ் அப்படின்னா ஒரு 2 விதமான நியோஸ் சொல்லுவாங்க. அந்த நியோஸில் 2 விதமாக பிரிக்கிறாங்க. என்னன்னா, ஒன்று பழசு, ஆனால் அந்த பழமை மாறாமல், அந்த பழமை மாறாத நிலையில் ஃபேக்ட்ரியிலேருந்து எப்படி அந்த நாட்களில் 69 அல்லது 68 இந்த கார் வந்திருக்குன்னா 68 69 புதுசாக ஃபேக்ட்ரியிலேருந்து எப்படி வந்திருக்கோ அதுபோல் நாங்கள் ரெஸ்டோர் பண்ணிட்டோம்.
பழசு தானே இது? இல்லைங்க புதுசுதுங்க. புதுசா இது இந்த காரு? இல்லைங்க புதுசு இல்லை, பழசு. அதை நான் புதுசாக ஆக்கியிருக்கேன். இது நியோஸ். பழச புதுசு மாதிரி அப்படியே டிங்கரிங் இது எல்லாம் பண்ணி சின்ன போல்ட்டிலிருந்து இன்ஜின் வரைக்கும் பாடி வரைக்கும் எல்லாம் அப்படியே தத்ரூபமாக ஃபேக்ட்ரியிலேருந்து 1968 எப்படி வந்துச்சோ அதுபோல் இப்போ நான் வச்சுருக்கேன். புதுசு, ஆனால் புதுசு இல்லை, பழசு. இது பழசா? பழசு இல்லைங்க, புதுசுங்க. அந்த நாட்டில் இருக்கும்போது நான் புதுசு பண்ணிட்டேன்ல, புதுசு. புதுசா? இல்லைங்க, பழசு. இது ஒரு விதமான நியோஸ். இன்னொரு நியோஸ் என்னன்னா 1968 காலையில் புதுசாக ஒரு ப்ராடக்ட்டு ஃபோர்டு லான்ச் பண்ணியிருக்கு, அல்லது மாருதி லான்ச் பண்ணியிருக்கு, அல்லது யமஹா லான்ச் பண்ணியிருக்கு, அல்லது ஹோண்டா லான்ச் பண்ணியிருக்கு. ஏதோ ஒரு கார் கம்பெனி புதுசாக லான்ச் பண்ணியிருக்கு. இந்த காரு இதுவரைக்கும் யாரும் அவர்களுக்கென்று கிரயம் கொடுத்து வாங்கலை. அவர்களுக்கென்று கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டு அவர்கள் பெற ரிஜிஸ்டர் ஆக்கப்படலை. அவர்களுக்கென்று வாங்கப்பட்டு கிரயம் கொடுக்கப்பட்டு ரெஜிஸ்டர் ஆக்கப்பட்டு அவங்க கையில் இந்த கீ ஒப்படைக்கப்பட்டல. புதுசு, புத்தம் புதியது. அது நியோஸ். ஆனால் இந்த நயோஸ் இருக்கு இல்லையா, இது இவைகளை காட்டிலும் மேலானவைகள், ஒப்பற்றவைகள். என்னன்னா, இந்த உலகமானது ஆதியாகமம் 2:1 இவ்விதமாய் வானமும் பூமியும் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையின் மேல ஒரு வல்லமையை செலுத்தி, இந்த உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன என்று சொல்லப்படுகிற எல்லா லிஸ்ட் போடுங்க. பூச்சி இனத்திலிருந்து, பறவை இனத்திலிருந்து, விலங்கு இனத்திலிருந்து, கிருமி இனத்திலிருந்து, மனுஷ இனத்திலிருந்து, இன்னும் என்னென்னலாம் லிஸ்ட் போடணுமோ, அல்லது என்னென்னலாம் தனிமோ கனிமோ நட்ஸு இன்னும் என்னென்னலாம் லிஸ்ட்டு போடுங்க. எல்லா லிஸ்ட்டும் போட்டாலும் இது அதை காட்டிலும் மேலான. அது என்னவென்றால், இதுவரைக்கும் பூமியில் இப்படிப்பட்ட ஒரு படைப்பு, இப்படிப்பட்ட சிருஷ்டிப்பு நிகழ்த்தப்படாமல், நடத்தப்படாமல், இது படைக்கப்பட்ட வஸ்துவிலிருந்து மிகவும் வித்தியாசமான, மிகவும் வேறான, மிகவும் வித்தியாசமான, வேற்றுமையான, இதற்கு முன் இருந்திராத, இதற்கு முன் பூமி அதன் தன்னகத்தை அடக்கி கொண்டு அது வைத்திராத, இந்த உலகம் அனுபவித்திராத ஒரு சிருஷ்டி என்னவென்றால் நம்முடைய ஆவி மீட்கப்பட்ட அந்த நிலைதான். அதுதான் நியோஸ். மீட்கப்பட்ட அந்த நிலைதான் நியோஸ் அல்ல, நயோஸ். இதற்கு முன் இருந்திராத, இதற்கு முன் இந்த பூமி தாங்கிராத, இதற்கு முன் இந்த பூமி கண்டிராத, இதற்கு முன் இந்த பூமி தன்னகத்தில் வைத்திராத மிகப்பெரிய ஒரு வஸ்து அல்லது ஒரு சிருஷ்டிப்பு அல்லது ஒரு தேவனுடைய செயல்பாடு என்னவென்றால் நயோஸ் என்று சொல்லப்படுகிற ஆவி எனக்குள்ள செலுத்தப்பட்டு மரணித்த நான் என்னை உயிர்ப்பிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் என்னை உயிர்த்தல பண்ணி, அந்த உயிர்த்தல பண்ணப்பட்ட அந்த சம்பவம் தான் அது நயோஸ். பூமி என்ன அப்படிதாங்க பார்க்குது. இதுவரைக்கும் பாவத்தில், சாபத்தில் இந்த பூமியாகிய நான் எவ்வளோ பிறப்பித்தேன். விலங்கு பிறப்பித்தேன், செடி வகையில் பிறப்பித்தேன், கனிமங்களை பிறப்பித்தேன், பூச்சி இனங்களை பிறப்பித்தேன். ஆனால் உயிர்த்தலை பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட அனுபவத்தை, பிறப்பிக்கப்பட்ட இந்த பூமியாக எனக்குள்ளிருந்து அல்லது என் மேலே இந்த சிருஷ்டிப்பானது நடைபெறவில்லையே என்று ஒரு மனுஷனும் உயிர்ப்பிக்கப்பட்ட நிலையில் ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்து பேசு. எவ்வளோ ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள் அந்த உயிர்த்தலுக்குள்ள. இதுதான் அனடாசிஸ் என்று சொல்லப்படுகிற உயிர்த்தெழுதல். அதை நாம் உடையவர்களாக இருக்கிறோம், பெற்றவர்களாக இருக்கிறோம். இதை, அந்த வல்லமையை அப்படியே எடுத்து ஒரு சட்டிக்குள்ளே வச்சு குழி தோண்டி புதைப்பதற்காக இது அல்ல. அவருடைய நாமத்தை வெளிப்படுத்த, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த, இதுதான் மனிதர்களுக்குள்ள ஜீவனுள்ள தேவன் பிறப்பிக்கின்ற அல்லது நடப்பிக்கின்ற ஒரு மகத்தான
ஒரு சிருஷ்டிப்பு, ஒரு உயிர்த்தெழுதல் என்பதை பற்றி பேசத்தக்கதாக தான் தேவன் நம்ம வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் வாழ கர்த்தர் நம்ம அழைக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் நாம் வாழ்ந்து வருகிற நாட்களில் அநேகர் வாழத்தக்கதாக, அவர்களும் அனுபவிக்கத்தக்கதாக இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளிருந்து கடந்து செல்வதாக என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நான் பிரகடனப்படுத்துகிறேன், உங்களை நான் தீர்மானிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம். இந்த காலம் நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள்ள எப்படி பலன் செய்கிறது, எப்படி எங்களுக்குள்ள ஆண்டவரை கிரியை செய்கிறது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். உங்களோட வார்த்தை எங்களுக்குள்ளேருந்து பலன் செய்யத்தக்கதாக, நாங்கள் வினோதமாக ஆச்சரியப்படத்தக்கதாக ஒரு சிருஷ்டிப்பானது எங்களுக்குள்ள நடைபெற்றபடினால உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் இப்படிப்பட்ட சிருஷ்டிப்புக்குள்ள ஆண்டவரே, உயிர்த்தெழுதலுக்குள்ள அவர்கள் ஆண்டவரை பங்கு பெறத்தக்கதாக கிருபை செய்தமைக்காக, அவர்கள் அதை பெற்று கொண்டமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை அவங்களுக்குள்ள நடப்பித்து அவர்களும் ஆண்டவரே உயிர்த்தெழுந்த வல்லமை மூலமாக அநேகரை உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு உட்படுத்தத்தக்கதாக கிரியை செய்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மருத்துவமனையில் ஆண்டவரே மரணத்தோடு அல்லேலூயா வியாதியோடு பலவீனத்தோடு நோயோடு போராடி கொண்டு இருக்கிற ஜனங்களையும் கர்த்தர் நீங்க ஆண்டவரே கிருபையினால வல்லமையினால அவர்களை மீட்டு கர்த்தாவே அல்லேலூயா உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே அவர்களை தொட்டு சுகமாக்கி கிருபைக்குள்ள மூடி கொண்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களும் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை சுதந்திரித்து அநேகர்களுக்கு சொல்லத்தக்கதாக கிருபை செய்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மையினால முடிச்சு விட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கு என்று காணிக்கை பலிகளை செலுத்தி உயிர்த்தெழுந்த அந்த காரியத்தோடு அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென், ஆமென்.